வாழ்க்கையில் திருட்டுங்கிறத யாருனாலும் தடுக்கவே முடியாதுங்க. அது நம்ம பணமாக சேமிச்சு வச்சாலும் சரி, மரியாதையை சேமிச்சு வச்சாலும் சரி, இல்லை பொருளாக சேமிச்சு வச்சாலும் சரி, இல்லை தகவலாக சேமித்து வச்சாலும் சரி. கடைசியாக சொன்ன இல்லைங்களா தகவலா. இப்போ எல்லாருமே லாக்கரில் சேஃப்டியாக எல்லாத்தையுமே நாங்கள் வச்சுட்டோம், நாங்கள் ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு ஃபோனில் எல்லா விதமான டேட்டாவும் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். இப்படி கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறனால தான் எல்லாத்தோட டேட்டாவும் ஈஸியாக எல்லாத்துக்கும் கிடைக்கப்படுது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டவல் ரேகை இருந்தால் போதுமானது நம்மளோட வாழ்க்கை வரலாறு, நம்ம இந்த குடும்பம் இந்த ஏரியா சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட வரலாறையும் மொத்தமாக எடுத்து கொடுத்துறாங்க. அந்த அளவுக்கு இன்டர்நெட்டோட வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படியெல்லாம் நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன தான் சேஃபாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் டேட்டாவை ஈஸியாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உலகத்துடைய மிக முக்கியமான புத்திசாலிகள், அதாவது ஹேக்கர்ஸ், புத்திசாலின்னு சொல்ல முடியாது, வேர்ல்டுடைய முக்கியமான ஹேக்கர்ஸ், இவங்க கூட ஒரு வகையில் திருட்டு பசங்க தான். மற்றவங்களுடைய பொருளை திருடுறது எவ்வளோ தப்போ அதே மாதிரி மற்றவங்களுடைய தகவலை திருடுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் உலகத்துடைய முக்கியமான ஹேக்கர்ஸ் பற்றின டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களோட டீட்டெயில் ரொம்பவே க்யூரியஸாக இருக்க போதுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூடி தமிழ் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாசமிகு தமிழ் உறவுகளுக்கு யூடி தமிழாவின் அன்பு வணக்கங்கள். காரல் கோச் இவர் இன்டர்நெட்டில் ஹேக்கிங்னாவே இப்போ ரீசெண்டாகவே ஹேக்கிங் சொன்னாவே அது மற்ற செலிபிரிட்டிஸே இல்லை மற்றவங்களை ஃபோட்டோ எடுத்து இன்டர்நெட்டில் உலாவிடுறது தான். இதுதான் இன்றைக்கான ஹேக்கிங் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் அதையே 1970 80களிலேயே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி அது வர்றது ரொம்ப இயல்பானதுப்பா, அது எல்லாத்துக்கும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அன்னைக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா யாரும் தேடி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி ஹேக்கிங் மூலமாக இந்த மாதிரி டேட்டாஸ் எடுத்து இன்டர்நெட்டில் போட்டுருந்துருக்காரு இந்த காரல் கோச். அப்போல்லாம் ஹேக்கிங் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. என்ன ஹேக்கிங் நடந்தாலும் என்ன விதமான டேட்டா திருடு போனாலும் இன்டர்நெட்டில் உடனே இவங்க ஆட்களை தான் பிடிப்பாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டாங்காட்டி தான் இன்டர்நெட்டில் என்ன நடந்தாலும் நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி இவங்களே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. 1970s சரி 1980s சரி இந்த மாதிரியான ஹேக்கிங் மெத்தட்ஸில் செலிபிரிட்டிஸோட ஃபோட்டோஸ் இல்லை மற்றவங்களோட ஃபோட்டோஸை வெளிவரது மட்டும்தான் மிகப்பெரிய ஹேக்கிங்காக பார்க்கப்பட்டுச்சு. அப்படி பார்க்கும்போது சாக்கர்ஸ் கம்ப்யூட்டர் கிளப் மூலமாக இந்த ஹேக்கிங் மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர் இது மட்டும் தான் பண்ணிக்கிறாரா? இல்லைங்க, 15 வயசுலேயே நாசாவோட செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஹேக் பண்ண ஒருக்கா ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த நாசா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஸ்டாஃபோட டெஸ்க் பேனல் ஆஃப் சோர்ஸ் கோட் அதை ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு தேவையான டேட்டாஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பேங்க் பிளான் ஃபார் இன்ஸ்டியூஷன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இந்த இடத்துலையும் இவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய டேட்டாஸை ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுபோக கேஜிபி அப்படிங்கிறவங்களோட சோர்ஸ் கோட், அந்த ஆர்கனைசேஷனோட சோர்ஸ் கோடையும் மொத்தமாக எடுத்திருக்காங்க. இதனால அவங்களுக்கு பல $1 மில்லியன் லாஸுங்க. 1989 கேஜிபி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இவர் மேலே FBI நடவடிக்கை எடுத்தாங்க. அதன்படி இவரை கொஞ்ச நாள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1989 வெளிவந்த அவர் ஏதோ உடலில் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சதாகவும் அப்போவே அங்கே இறந்துட்டதாகவும் சொல்லி சூசைன்னு சொல்லி கேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் அவர் இல்லை இப்போ, அதுதான் உண்மை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெவின் மிட்னிக். உலகத்திலேயே ரொம்பவே முக்கியமான ஹேக்கர்ஸ் லிஸ்ட்டில் இவர் ரொம்ப இம்பார்ட்டன்டானவர். ஏன்னா இவரை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களே ஆமான்னு ஒத்துக்குவீங்க. இவர் 1995 சைபர் கிரிமினலில் மோஸ்ட் வாண்டட் பர்சனாக இருந்திருக்கிறாரு யூஎஸில். அதுக்கு காரணம் என்னன்னா, இவர் 15 வயசுலேயே சொந்தமாக PC வாங்கி அதில் எப்படியெல்லாம் ஹேக்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப குயிக்காக லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இவருடைய ஹேக்கிங் டெக்னிக் முதல்ல எங்கே அப்ளை பண்ணாருன்னா, அவருடைய பஸ்ஸில் பஞ்சிங் கார்டை யூஸ் பண்ணாமல் எப்படி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நியூயார்க்கில் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுனால அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தாரு, எனக்கு மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும், மேஜிக்காக சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் கற்றுக்கிட்டு இருந்தேன், அதே மாதிரி அதை கம்ப்யூட்டர் வழியாக மேஜிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் கற்றுக்கிட்டேன், அதுதான் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேக்கிங்கை அவர் ஒரு பேஷனாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் முதல்ல அவருடைய 16 வயசில் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியான டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் கார்பரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய சாஃப்ட்வேரை இல்லீகலாக டெவலப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ண மட்டும் இல்லைங்க, டவுன்லோடு பண்ணிட்டாரு. அதனால தான் அவர் முதல்ல மாட்டியிருக்காரு. இல்லீகலாக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது அஃபென்ஸ்னு சொல்லி அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணி சிஸ்டம் யூஸ் பண்ண முடியாமல் மானிட்டேஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வெளியே வந்தவர் கம்முன்னு இருப்பாரா, திரும்ப ஹேக்கிங்கை ஆரம்பி அப்படின்னு சொல்லி சோசியல் இன்ஜினியரிங்கை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக எப்படியெல்லாம் நுணுக்கமாக டேட்டாஸை ஹேக் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராசஸை ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இவர் ஏன் மோஸ்ட் வாண்டட் பர்சன் ஹேக்கிங்கில் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்கன்னா, இவர் நியூக்ளியர் வெப்பன்ஸை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக பண்ணக்கூடியவர். நியூக்ளியர் வெப்பன்ஸ் உலகத்தில் அங்கங்கே வெடிக்கிறதுக்கு கூட இவர் தான் சோர்ஸ் கோட் கிரியேட் பண்ணி தராருன்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க. பெல், நோக்கியா, IBM, மோட்ரோலா இந்த மாதிரியான ரொம்பவே ரெப்யூட்டடான கம்பெனிஸ் எல்லாத்தையுமே குறி வச்சு தாக்கியிருக்காரு. அவங்களோட சோர்ஸ் கோடையும் அவங்களோட மாடல் ஆஃப் டிசைன்ஸையும் நிறைய ஹேக் பண்ணி நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற கம்பெனிஸ் எல்லாருமே சும்மா விடுவாங்களா
அவர் மேலே கேஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 1995. அப்போ அவர் ரொம்பவே அதிகமாக தேடப்பட்ட மிகப்பெரிய நபராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சிறையில் இருந்துட்டு திரும்ப வெளியில் வந்திருக்காரு. ஃபோன் நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட கால் சென்டர் ஒன்று ஆக்சஸ் பண்ணும்போது இவர் திரும்ப எவிடன்ஸோட மாட்டிக்கிட்டாரு. அப்போது திரும்ப அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது இவர் தொடர்ந்து 3 வருஷமாக போலீஸுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு அப்படியே வெளியிலே சுற்றிட்டு இருந்திருக்காரு. எப்போ இவரோட கால்ஸை ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் அவங்களோட கரண்ட் லொக்கேஷன் தெரியாமல் சொல்லி ஹேக் பண்ணுறாங்களோ அவரை அந்த காலத்தில் 1995 அவருடைய ஃபோன் கால் ஹிஸ்ட்ரியோட நெட்வொர்க்கிங்கை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி அவர் கடைசி வரைக்கும் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. 4 வருஷம் கழித்து மிகப்பெரிய ஆக்சஸுக்கு அப்புறமா ஒரு வழியை இவரை கண்டுபிடிச்சிட்றாங்க, தூக்கி ஜெயிலையும் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் ஹேக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான இவர் ஒயிட் ஹேக் டெக்னிக்கல் ஹேக்கராக இருக்கிறாரு. அதாவது மற்ற ஆர்கனைசேஷன்களுக்கு இவருடைய சப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப டிஃபென்சிவ் மோடில் வச்சுருக்கலாம், எப்படியெல்லாம் சாஃப்ட்வேர்ஸாக காப்பாற்றா அப்படின்னு சொல்லி இவர் மற்ற கம்பெனிஸுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா ஒரு திருடனுக்கு தான் இன்னொரு திருடன் எப்படி திருடுவான்னு நல்லா தெரியும். இவர் இது மட்டும் இல்லைங்க, நிறைய புக்ஸு கூட செக்யூரிட்டி பர்பஸாக மீன் பண்ணி இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸ் கூட எழுதிக்கிறாரு. அது இன்றைக்கி கூட இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்பர்ட் கேன்சலின்ஸ். இவர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டருங்க. இவரோட 12 வயசுலேயே பிசி வாங்கிட்டு அங்கே மெல்லமாக ஹேக்கிங் பற்றின டேட்டாஸை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. எப்போ 12 வயசில் அப்படியே மெல்லமாக கற்றுக்கிட்டு அவர் 2 வருஷத்தில் மிகப்பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாரு. நிறைய சின்ன ஆர்கனைசேஷனை ட்ரை பண்ணிக்கிறாரு. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேக் ஆகிருக்கு. அதனால இவருடைய சின்ன வயசுலேருந்தே எதை பார்த்து வியப்பாக இருந்தாரோ அந்த நாசாவை அட்டாக் பண்ணணும், FBI ஏஜென்ட்ஸோடைய ரா டீட்டெயில்ஸை எல்லாத்தையும் ஹேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அவருடைய 28வது வயசில். அந்த ஹேக்கிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. அதே மாதிரி ரா ஏஜென்ட்ஸுக்கும் இவரை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. இவர் நாசா மட்டும்தான் அட்டாக் பண்ணாரா, வேறு என்னப்பா பண்ணார், எல்லாரும் நாசாவை அட்டாக் பண்ண வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. இல்லைங்க, இவர் கிரெடிட் கார்டு பேமெண்ட் மெத்தட் டீட்டெயில்ஸாக எப்படி வேகமாக வளர்ந்து வருதோ அதை எப்படி வேகமாக ஹேக் பண்ணணும்னு இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதன் மூலமாக தான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணியிருக்காரு. ஆஃபீஸ் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட மொத்த எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸையும் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டாரு. இவர்கிட்ட மொத்தமாக $180 மில்லியன் சம்மந்தப்பட்ட பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே ஹேக் பண்ணி வச்சுருந்துருக்காரு. இவருக்கு எப்போல்லாம் பணம் தேவையோ அப்போல்லாம் ஹேக் பண்ணியிருக்காரு. இவருடைய மோட்டிவ்லாம் ஒன்றே தான், ஆப்ரேஷன் கெட் ரிச் ஆர் டை ட்ரையிங். அதாவது ஒன்று நம்ம ஹேக் பண்ணி பெரிய ஆள் ஆகிடணும், இல்லையா அப்படியே இருந்து வீணாக போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் மைண்டோடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஹேக்கிங்கில். SQL இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஹேக்கிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மிகப்பெரிய ஆர்கனைசேஷனோடைய எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணியிருக்காரு. அவங்களோட பேமெண்ட் டீட்டெயிலே ஹேக் பண்ணியிருக்காரு. அதே சமயம் DJX அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய எம்ப்ளாயிஸ் டீட்டெயில்ஸும் பேமெண்ட் டீட்டெயில்ஸும் மட்டுமே மொத்தமாக ஹேக் பண்ணி $256 மில்லியன் மொத்தமாக அபியூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஈஸியாக இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க பார்த்து கேலிக் கேம்பிள். இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனுங்க. இவர் கிராக்கிங்கில் ரொம்பவே ப்ராமினென்டான ஹேக்கிங் குரூப்பில் இருந்திருக்கிறாரு. அதுக்கு காரணம் இவருடைய ஹேக்கிங் மெத்தட்ஸ் தான். இவர் சும்மா இல்லைங்க, 2011 கடைசியில் இவருடைய ஹேக்கிங் டீட்டெயில்ஸை கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிக்கிறார். அவரோட 14 வயசில் 15வது வயசில் ஹேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, மக்களில் இருக்கிற எல்லாத்தோட டேட்டாவை ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம், அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது இமெயில் ஐடி இல்லை அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை ஹேக் பண்ணியிருக்கிறாரு. அது எங்கே கை வச்சுக்கார் பாருங்களேன். அது எங்கே கை வச்சார் பார்த்துருக்கீங்களா, CEO டைரக்டர் ஜான் பெனன் அவரோட டேட்டாவையும் அதே மாதிரி இன்டர்நெட் அக்கௌண்ட் ஆஃப் டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் மூலமாக இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கிற டைரக்டரோட ஜேம்ஸ் கிளாப்பர் அப்படிங்கிற ஒரு டைரக்டரோட இமெயில் ஐடியும் ஹேக் பண்ணியிருக்காரு. அவரோட பர்சனல் டேட்டா மொத்தமாக ஹேக் ஆகிருக்கு. இது மாதிரி US கவர்மெண்ட் இருக்கிற நிறைய வெப் போர்ட்டல்ஸையும் அதே மாதிரியான கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸையும் மொத்தமாக ஹேக் பண்ணியிருக்காரு. எதுக்கு தான் இத்தனை டேட்டாஸ் ஹேக் பண்ணுறாங்கன்னு தெரில. அதை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்து காசு சம்பாரிச்சிருக்கிறாருங்க, மில்லியன் டாலர்ஸாக. இவரோட 15 வயசு கடைசியில் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷனோட டீட்டெயில்ஸை 3D மற்ற ஆப்போசிட் கம்பெனிஸுக்கு கொடுத்து நிறைய ஏர்னிங்ஸ் பார்த்துருக்காரு. இது இப்படியே போயிட்டு இருந்தால் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷன் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிக்கப்பட்டப்போ இவரை 2 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. வயது கம்மி அப்படிங்கிறனால சீக்கிரமாக விடுதலை பண்ணி இவரை வீட்டு சிறையில் வச்சுருக்காங்க. இவருக்கும் அதே மாதிரி தான், இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடிய எந்த சிஸ்டமும் மொபைல்ஸோ எதுவுமே அவர் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இவர் ஒரு ஹேக்கர், எப்போ வேணாலும் இவர் ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோம் அரெஸ்ட்லேருந்து வெளியில் வந்தாலும் கூட 1 வருஷத்துக்கு இவர் மேலே இருக்கிற பார்வை, அதாவது அரசாங்கத்தினுடைய இவருடைய பார்வை மாறவே மாறாது. அது எப்போவுமே இவர் மானிட்டைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ இவர் தப்பு பண்ணாலும் உடனே தூக்குள்ளே போடுறதுக்காக. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இவர் தான் இன்டர்நெட் உலகிலே இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஹேக்கராக இருந்திருக்கிறாரு. இவரோட பேர் என்னென்னா ஆஸ்ட்ரோ. இந்த ஆஸ்ட்ரோங்கிறவர் இன்றைக்கி வரைக்கும் எந்த பப்ளிக்னாலையும் இவரை ஐடென்டிஃபை பண்ண முடியல. இவர் 2008 பண்ண ஹேக்கிங்னா இன்றைக்கி வரைக்கும் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுருக்கு. அந்த அளவுக்கு தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாரு இந்த ஆஸ்ட்ரோ. அப்படி என்னப்பா ஹேக் பண்ணாங்க, உலகத்தில் மிகப்பெரிய ஹேக்கர்லாம் பெருமையாக பேசுகிறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க,
உலக நாடுகளில் வெப்பன் சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா, யூஎஸ் கவர்மெண்ட் அல்லது ஜப்பான், ரஷ்யன் இந்த மாதிரியான அதர் கண்ட்ரீஸ்களுடைய வெப்பன் சிஸ்டமாக மொத்தமாக ஹேக் பண்ணியிருக்கிறாரு. வெப்பன் சிஸ்டமாக ஹேக் பண்ணி மற்ற எதிரி நாடுகளுக்கு கொடுத்து அதன் மூலமாக பணம் ஏர்ன் பண்ணிக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, இந்தியா, சைனா இந்த மாதிரியான நாடுகளுடைய வெப்பன்ஸ் அவங்க என்ன மாதிரியான அணு ஆயுதங்கள்லாம் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டிடிசி எடுத்து ரொம்ப சீப்பான காசுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாருங்க. இவர் ஹையஸ்ட்டாக கண்டுபிடிச்சது என்னென்னா அசால்ட் குரூப் ஆஃப் கம்பெனியோட டேட்டாஸை மொத்தமாக ஹேக் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் வெப்பன்ஸ் கட்டிங்லேயே ரொம்பவே இம்பார்ட்டண்டான கம்பெனி. அந்த டீட்டெயில்ஸ் எடுத்ததுனால தான் இவர் ஈஸியாக மாட்டியிருக்காரு. இவரை கண்டுபிடிக்கும் போது 58 வயசு தக்க கிரீக்கோட சேர்ந்த மேத்தமெட்டிக்கல் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறார். இவராக இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி உலக நாடுகள் இப்போ வரைக்கும் நம்பலை. உண்மையிலேயே ஆஸ்ட்ரோ வேறு யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் அசால்ட் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய டேட்டாஸை, அதாவது வெப்பன்ஸ் சிஸ்டம் டெக்னாலஜியாக ஈஸியாக ஹேக் பண்ணியிருக்காரு. அது கொஞ்ச நாள் இல்லைங்க, 5 வருஷமாக ஹேக் பண்ணிட்டு இருக்காரு. மெல்ல மெல்லமாக ஹேக் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கே தெரியாமல் பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஞ்சமாக திருடி அதை ஒரு 250 டிவிஷனல் கம்பெனிஸ்கிட்ட ரொம்பவே சேல் பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக மட்டுமே $360 மில்லியன் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு இந்த ப்ரொஃபஸர். கடைசியாக அவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அவர் ஜெயிலில் போட்டதா தகவல் வந்துச்சு. அவர் இப்போ இருக்காரா இல்லையான்னு சொல்லி உலகத்துக்கு தெரிய வரலைங்க. ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற வேர்டு ஒரு சன்ஸ்கிரிட் வேர்ட், அது வெப்பனுங்கிறத மீன் பண்ணுறதா அர்த்தம். அதனால தான் இந்த பேரை யூஸ் பண்ணி அவரே ஹேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. நம் டேட்டா நம் உரிமை அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டாவை நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹேக்கிங்கில் என்னென்ன மாதிரியான ஹேக்கிங் பண்ணி டேட்டாஸை ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ப்ரீஃபான டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். YuDi தமிழ் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.